ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். நம்ம தாத்தா சொன்னபடியே நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம விஜயும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்ற போகிறோமே நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் தான் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் கிட்ட இங்க பாருங்க விஜய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வாங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லணும், அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்ல அப்படின்றாங்க. என்னடி நீ இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க, அந்த வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா என்ன உனக்கு? ஆமாங்க, தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீங்க இல்லாம, இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்காக தாங்க நம்ம அங்க போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. சரி காவேரி, இவ்வளோ சந்தோஷம் எல்லாம் படாத, நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, இதுல இவ்வளோ சந்தோஷமா படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா நீங்க? எனக்கு இதை தவிர என்ன சந்தோஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காவேரி, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போன உடனேயே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. சாரதா இருந்துட்டு என்னடி வரும்போதே என்ன அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு விஜய் ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி, ரொம்ப சந்தோஷம், உங்களை பிரிஞ்சு தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்கன்னு காவேரி சொன்னா, நீங்க போனாவது அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம், வயசான காலத்துல அவங்கள ரெண்டு பேரையும் கஷ்டப்பட விடக்கூடாதுப்பா, நான் உங்ககிட்ட இதை சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா நான் சொன்னா அது தப்பாயிடுமோன்னு தான் உங்ககிட்ட சொல்லல, ஏன்னா இப்போ நானே உங்ககிட்ட வந்து எங்க வீட்டை விட்டு போங்கன்னு என்னால சொல்ல முடியல தம்பி, அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல அத்தை, உங்களை பத்தி எனக்கு தெரியாத அத்தை, கண்டிப்பா நீங்க இப்படிதான் நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை, அதனாலதான் நான் என்னோட தாத்தாவும் பாட்டியும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக, அதுவும் காவேரி சொன்னான்றதுக்காக மட்டும்தான் நான் அங்கே போறேனே தவிர வேற எதுக்காகவும் போலாத்த அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு அப்பா ஒரு தொல்லை ஒளியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு எப்போ போகிற காவேரி, ஓகே சொல்லிட்டாங்க இப்போவே கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னக்கா, நான் எப்படா போவோன்னு சொல்லிட்டு இருக்கியா, அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக பேசுறியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரடி, இந்த வீட்டில் இருக்காமல் போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ என்னடி இப்போ போகிறேன்னு சொன்ன, எப்போ போகிறேன்னு கேட்டது தப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்கவும் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருக்கா, நான் எப்போ போவேன்னு சொல்லிட்டு நீ கேட்குறேன்னா, நீ அதாவது நான் எப்படா இந்த வீட்டை விட்டு போவன்றதுக்காக கேட்ட மாதிரி இருந்துச்சுக்கா, அதனால தான் கேட்டேன். இங்க பாருடி, என்ன பேசினாலும் குத்தன்றதுனால தான் நான் எதுவுமே பேசாம இருக்கேன், பேசலனாலையும் குத்துன்றீங்க, பேசுறதுனாலையும் குத்தன்றீங்க, நான் என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா, பேசுற பேச்சு அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்துக்க மாதிரி இருந்தா யாருமே உன்னை குத்தம் சொல்ல மாட்டாங்கக்கா, நீங்க வேற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறீங்கக்கா, அதனால தான் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் குத்தம் சொல்றாங்க அப்படின்றாங்க. இங்க பாருடி, திரும்ப திரும்ப பேசி மனசை கஷ்டப்படுத்த வேணாம், நாளைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு தானே போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க தம்பி, இத்தனை நாளா என்னோட பையன் மாதிரி வீட்டுல என் கூடவே இருந்துட்டீங்க, நீங்க இல்லாம இப்போ நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாத்தா பாட்டிக்காக கண்டிப்பா இதை நான் செஞ்சுதானே ஆகணும், அவங்க அதாவது சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்தவங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு வாரமோ ஒரு மாதம் தானே இங்கே இருந்திருப்பீங்க, அந்த ஒரு மாதத்துலேயே உங்களை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்களுக்கு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே இருக்கிறது தான் கரெக்டு தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கத்த, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னோட அம்மாவை அதாவது மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கூட வரல, உங்கள் கூட இருக்கும் போது என் அம்மா கூட எப்படி இருந்திருப்பனோ அப்படி உங்ககிட்ட இருந்தேன், அந்த ஒரு பாண்டிங் உங்ககிட்ட எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம், எனக்கு எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்போ நான் வந்துடுவேன், ஏன் எதுக்கு வந்தாலும் என்னை கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் தூங்குங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நானும் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன காவேரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், விஜய் இவ்வளோ நாளா இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு, அதனால தான்
அதனால தானே பாட்டி நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டி இருந்துட்டு, என்னடி சாரதாங்க உன்னோட புருஷன் நான் ஒழுங்கா பார்த்துக்கலன்னு சொல்றியா? இங்க பாரு பாட்டி, நான் ஒழுங்கா பார்த்துக்கலன்னெல்லாம் சொல்லலை. அந்த ரூம்ல எவ்வளோ வெக்கையா இருக்கு தெரியுமா? அதுவும் தரையில தூங்கிட்டு இருந்தாரு, அதை தான் சொன்னேன். இங்க பாருடி, அவருக்காக பெட்டெல்லாம் வாங்கி போடுறதுன்னு தான் சொன்னா. ஆனா நீ தானே வேண்டான்னு சொல்லிட்ட, இப்போ வசதி கம்மின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பாட்டியை பிரிஞ்சியும் அவங்க இந்த இந்த வீட்டில் கஷ்டப்பட்டதையும் பார்த்து தான் நான் அப்படியெல்லாம் சொன்னேன். நீங்கள் தப்பெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, அவள் ஏதோ எதர்ச்சியாக சொல்லிட்டா, அப்படி எதர்ச்சியாக சொன்னதை வச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு, என்னம்மா நான் பேசினா மட்டும் ஏதோ வாய் குத்தம் கால் குத்தம் கைப்பட்டா குத்தம்னு சொல்லுவேன், ஆனால் இப்போ அவள் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கா, அதுவும் இந்த வீட்டில் இவ்வளவோ கஷ்டப்பட்டாங்களாம், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவா, நீ அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டா அப்படி தானே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணவே வேண்டாத்த, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, சரிங்கம்மா டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போய் தூங்குங்க, நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி கிட்டே, இங்கே பாரு காவேரி, உங்கள் அக்காவுக்கு நான் வீட்டை விட்டு போகிறதுல அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏங்க அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் சொல்கிறாங்க, அவள் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. சரி காவேரி, நீ தூங்கு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி வேலையாக எல்லாத்தையுமே பேக் பண்ணி போயிட்டு சாரதா முன்னாடி நிற்கிறாங்க. என்னடி காலையிலே ரெடியாகி நிற்கிற, இருடி சாப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நாங்கள் காலையிலேயே அங்கே போயிட்டு அங்கே நின்று தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல, அதனால தான்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் கங்கா இருந்துட்டு தூங்கி எழுந்து வராங்க. வந்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி, வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அது அங்கே போகணுன்னு உடனே அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியே, நான் நல்லா வசதியான வாழ்க்கைக்கு இவ்வளோ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார்க்கா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுக்கா, எதுக்காக நீ எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் எதுவுமே பேச கிடையாது, நான் உங்க பேச்சுக்கு வரவே கிடையாது, உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, விஜய் நம்ம கிளம்பலாமா, இங்கே பாருங்கம்மா, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா, இத்தனை நாளாக அவங்க கூட இருந்தது, நீங்கள் சாப்பாடு செஞ்சு போட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பாண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு எப்போல்லாம் வரணும்னு தோணுதோ அப்போ எல்லாம் வந்து பார்த்துட்டு போவேன், ரொம்ப மிஸ்ஸியும் அத்தை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு உடனே நம்ம சாரதா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே தாத்தா வந்து நிற்கிறாரு. என்ன தாத்தா, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் பேரனை உங்ககிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி, ரொம்ப சந்தோஷம் காவேரி, எனக்கு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த எனக்காக பண்ணியிருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, அதாவது விஜயும் காவேரியும் போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே புசோன், அதாவது தனிமையில ஃபீல் பண்ற மாதிரியே இருக்காங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரடி சாரதா, எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்லத்த, நானு காவேரியும் விஜயும் போனது நினச்சி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது. இத்தனை நாளாக கலகலன்னு இருந்துச்சு இந்த வீடு. இந்த கலகலன்னு இருந்ததில் நான் என்னத்தை பண்ணுவேன், அவங்க போனதும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரியும் விஜயும் பயங்கர சந்தோஷமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே நம்ம சாரதா, அதாவது கல்யாணி வந்துட்டு வராங்க. வந்த உடனே கல்யாணி வந்துட்டு விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. விஜய், என்கிட்டயே வந்துட்டியா விஜய், விஜய் நீ என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல விஜய், ரொம்ப சந்தோஷம் விஜய், இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத விஜய், உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது விஜய், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இல்லாமல். இங்கே பாரு விஜய், என்னை விட்டு இனிமேல் போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது விஜய் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, உங்கள் மனசு கோணாதபடிக்கு நான் நடந்துக்கிறேன், அதே மாதிரி என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் நடந்துக்க கூடாது. காவேரி கிட்டே ஏதாச்சும் கஷ்டப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கல்யாணி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருடா, உன்னோட பொண்டாட்டியே நான் எதுவும் சொல்லலை சரியா, நீ இங்கே இருந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்றாங்க.
இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க, இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள பாட்டிக்கிட்ட எதுக்கு சண்டை போடுற மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருடி, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ தான் இவனை சொல்லி கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் பேசுனா பாட்டி இப்படி கேட்குறாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நானா தான் உங்ககிட்ட கேட்டேனே தவிர அவ ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி பேசவே கிடையாது. நீங்க ஆக்சுவலி அவ தான் என்னை இங்க கூட்டிகிட்டே வந்தாலே. நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியலன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்குள்ள நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய், அதுக்குள்ள நீங்க சண்டை போடாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய், கொஞ்ச நேரம் இருங்க, அவங்களே கொஞ்ச நேரம் இருந்தா அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க, நீங்க இதுக்கு மேல பேசாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு வராரு. வந்த உடனே விஜயை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவனும் வீட்டுக்கு வந்துட்டானா? இவன் வரதுக்குள்ள ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொறுப்பும் அஜய் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடணும். முக்கா வேலை வாசி, அதாவது வேலை, அதாவது எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. இன்னும் கால்வாசி வேலை தானே இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அஜய் பேருக்கு அந்த கம்பெனியில் இருக்க எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பாக இனிமேல் விஜய் வந்து அடிமையாக தான் இங்கே வேலை பார்க்கணும். அவனை அடிமையாக வச்சு நான் எப்படியெல்லாம் என்னோட பையனை அடிமை மாதிரி வச்சு நடத்தினாங்களோ அதை விட மோசமாக அவனை நடத்தணும். அது ஒன்றுத்துக்காக தான் காத்துட்ருக்கேன், இப்போ போயிட்டு அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு இங்க பாருப்பா விஜய், இந்த ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் நாங்க அஜய் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு அதுதான் நான் வந்துட்டேன்ல பாட்டி, திரும்ப எதுக்காக அஜய் கிட்ட கொடுக்கணும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல விஜய், நீ இல்லாதப்பெல்லாம் அவன் தானே பாத்துக்கிட்டான், அதனால இனிமே அவனே பாத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா ஆயிடுது. ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்து பாட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய், நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வேற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்போ இதெல்லாம் பேச வேண்டாம் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு பயங்கரமா, அதாவது விஜய் ஃபீல் பண்ணுறதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி, இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ போயிட்டு விஜய்க்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா, காவேரி, விஜய் 3 பேருமே சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இங்கே பார்ப்பா விஜய், நீ நாளைக்கு போயிட்டு ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கோ, அவங்க போகிறதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் வந்துட்டு என்னாச்சு தாத்தா, இங்கே பார்ப்பா விஜய், ஆஃபீஸ் மட்டும் இவர் அஜய் கைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதனால நீ போயிட்டு காலையிலேயே 2 பேருமே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விஜய். இல்லை தாத்தா இங்கே பாருங்க விஜய், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தா ஏதாச்சும் பிரச்சனையை தாத்தா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருமா காவேரி, நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு 2 பேரும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக நான் அந்த பொறுப்பை நாங்கள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு போயிட்டு கல்யாணிக்கிட்ட இங்கே பாருங்கத்த, கண்டிப்பாக காவேரி வந்து இந்த சொத்துக்காக தான் அவளை விஜயை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, இந்த சொத்தெல்லாம் முழுசாக அவள் பேருக்கு மாற்றணுன்றதுக்காக தான் அவள் வந்திருக்கா. அவள் வந்து சொத்து முழுக்க அவள் பேரில் மாற்றிக்கிட்டு விஜயை அம்போன்னு விட்டுட்டு போகிறா, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவள் பார்க்குற பார்வையிலே எல்லா அர்த்தமும் தெரியுது, நீங்கள் அவளை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கல்யாணி இருந்துட்டு ரொம்ப, அதாவது ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க, குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்பு இருந்துட்டு அதாவது கல்யாணியை குழப்பி விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணியும் நம்பிடுறாங்க அந்த அன்பு சொல்றத. அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஆபீஸ் பொறுப்பு இது எல்லாத்தையுமே உங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல விஜய், அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், இது எல்லா சொத்தையுமே உங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன், நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் இந்த சொத்தெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க விஜய் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு ஏத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி தனியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கல்யாணி இருந்துட்டு போயிட்டு காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி, உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் மொத்தமா சுருட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னையும் விஜயும் நான் எப்படியாச்சும் பிரிச்சே ஆவான், அதுதான் என்னோட வேலையே அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க காமெடி எல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதீங்க, விஜய் என்னதான் பண்ணாலையும் என்ன
விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வீக்கான லவ்வெல்லாம் இல்லை பாட்டி. எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வுங்க. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட தான் போகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ என்னோட பேரன் கூட இருக்கிறத என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. நீ என் பேரனுக்கு செட்டே ஆக மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு அதாவது கல்யாணி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி, திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் கிட்ட போய் சொல்லிடுவேன். விஜய் பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவேன். உங்களுக்கு அதாவது தாத்தாக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் விஜய் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் விஜய் இப்படியே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. இங்க பாருடி, நீ என்னதான் சொன்னாலும் இனிமே விஜய் இந்த வீட்டை விட்டு போகாத மடிக்கு நான் பண்றேன்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க பாட்டி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க பாட்டி, நீங்க எல்லாம் கஷ்டப்படுவங்கிறதுக்காக தானே நான் விஜய் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ எனக்கே இந்த வேலையெல்லாம் திரும்புதா, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னே எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நீங்க ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, இது எதுக்கு பண்றீங்க, தேவையில்லாததான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. இங்க பாருடி, திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்றாங்க. யமுனாக்கு கால் பண்ணி இங்க பாருடி, காலையிலே என்னென்ன கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடி? எங்கேதோ இந்த வீட்டு மகாராணி வந்து அந்த வீட்டு மகாராணி, அதாவது அந்த வீட்டுக்கு போகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த வீட்டில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தாராம் ஒரு புருஷன். அம்மா அது எவ்வளோ தாங்குன்னு தாங்குச்சு. அப்படி இருந்துமே அவள் இந்த வீட்டில் கஷ்டம் தான் பட்டிருந்தான்னு சொல்கிறா காவேரியே. அதை நினச்சி நம்ம அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட யமுனா இருந்துட்டு, எனக்கு தெரியும்க்கா, காவேரினாவே அம்மாவுக்கு தனி பாசம் தான், நம்ம மேல பாசமே இல்லை. அந்த வீட்டை விற்கிறத பத்தி என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் பேசுனியா? இங்க பாருடி யமுனா, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு வீட்டை வித்தெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க போலடி. நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் இவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது கங்கா இருந்துட்டு, இங்க பாருடி யமுனா, நாளைக்கு வீட்டுக்கு வா, நீயும் நானும் அம்மா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி கண்டிப்பா இந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, அதாவது சாரதா இருந்துட்டு, என்னடி பேசிட்டு இருக்க நீ? இந்த வீட்டை மட்டும் வித்துருவேன்னு நினைச்சு பார்க்காத. இந்த வீட்டை மட்டும் நான் விற்கவே மாட்டேன். நீ என்னதான் பண்ணாலையும் எந்த எல்லைக்கு போனாலும் இந்த வீட்டை வித்துருவன் மட்டும் நினைக்காத. என்னோட புருஷனோட வீடை நான் விற்கவே மாட்டேன். நான் எத்தனை வருஷம் இங்க திர போறேன், என்னோட ஊருக்கு எப்ப இருந்தாலும் நான் போக தாண்டி போறேன். என்னோட ஊருக்கு போகும்போது எனக்குன்னு ஒரு துண்டு நிலம் வேணாவாடி, எனக்குன்னு ஒரு வீடு வேணாவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நான் திரும்ப சொல்றேன், அது எதுக்குமே யூஸ் இல்லாத இருக்கிற வீட்டை வித்து எனக்கு கொடுத்தா என்னம்மா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நீ நினைக்கவே மாட்டியாமா? உன்னோட சின்ன பொண்ணு மட்டும்தான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறிய? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி இருந்துட்டு வந்து, என்னடி ஆச்சு சாரதா, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, இவ யமுனாக்கு கால் பண்ணி எப்படியாவது அந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதனாலதான் அதை கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருடி கங்கா, நீ இப்ப பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. அதுதான் அவ வீட்டை விற்க விருப்பலன்னு சொல்றாள்லடி. எதுக்கு திரும்ப அதே விஷயத்த பேசி எதுக்காக எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையடி. இங்க பாருங்க பாட்டி, அந்த வீட்டை மீட்டதே என்னோட நகையை வச்சுதான். அதனால இப்போ என்னோட நகையை வச்சு வீட்டை இப்போ எனக்காக எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, அதை வித்து எனக்கு பணம் கொடுங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு அந்த வீட்டை விற்பீங்களோ விற்காம போவீங்களோ எனக்கு தெரியாது. என்னோட பங்கை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன்னோட அம்மா என்ன நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் கேட்கலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருமா, தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அந்த சும்மா இருக்கிற வீட்டவே விற்கிறதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிறியா? அதுவும் எங்களுக்காக, எங்க சந்தோஷத்துக்காக இவ்வளோ கேட்குறோமே, பசங்க இவ்வளோ கேட்குதே, இவங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமேனு நீ ஒரு நிமிஷமாவது யோசியாமா? நீ காவேரி மட்டும் நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருடி, காவேரியை பத்தி பேசணும்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீங்கெல்லாம் உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும்தாண்டி யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா காவேரி நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்தையும் யோசிச்சு அவ வாழ்க்கையை தொலைச்சு நின்றாடி. அப்பெல்லாம்
உனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அப்போ தெரியலம்மா, அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுவன்னு எனக்கு அப்போ தெரியலையே, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருக்கவே மாட்டேனே அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நாக்கில் ஈரம் இல்லாமலாம் பேசாதடி, அவள் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா, உன்னால தாண்டி அவள் கான்ட்ராக்ட் கல்யாணமே பண்ணா, உன்னோட புருஷன் தாண்டி போயிட்டு பணத்தை தொலைச்சான், அவன் தொலைச்சதுனால தானே இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவ. அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு நாள் பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ என்னோட வயிறு தாண்டி எரிஞ்சிச்சு. அப்போ உன்னோட புருஷன் வந்து நான் பணத்தை தொலைச்சிட்டேன், வேற எங்கேயாச்சும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லடி. காவேரி கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான். காவேரி நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவ போய் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாடி, அது உனக்கு தெரியலையா? யமுனான்றவளுக்கு அவ சாக கிடந்த போது அவ செத்துறவ கூடாதுன்றதுக்காக அவளுக்கு கட்டாய கல்யாணம் நிவினை சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அவ தலைமலை ஏத்துக்கிட்டாலே, அப்ப தெரியலையாடி உங்களுக்கு எல்லாம் காவேரியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, அவ பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடி, உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உனக்கு ஞாபகம் இல்லாம தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன்ல, அதனால தாண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. இங்க பாருமா, உன்னோட பொண்ணுக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்றாங்க. இங்க பாருடி, நான் அப்படி தாண்டி பேசுவேன், காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி தாண்டி பேசுவேன், அவ தாண்டி நியாயமா இருக்கான், அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றாடி, இப்போ அவளை வாழ அனுப்பி வச்சிருக்கண்டி நானு, நீங்கெல்லாம் உன்னோட புருஷன் வீட்டுல தாண்டி இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷமா தானே வச்சிருக்காரு. குமரன் தம்பிக்கு என்ன குறை? குமரன் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு, அப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி, அவனவே நீ குறை சொல்லி அவனவே ஒரு வெளிநாட்டுக்கே அனுப்பி வச்சுட்டியடி, உன்னால தாண்டி அவன் வெளிநாட்டுல போயிட்டு கஷ்டப்படுறான். நீ இப்படி எல்லாம் கேட்டு ஆசைப்படாம இருந்தா அவன் ஏண்டி போய் கஷ்டப்படுறான். இங்க பாருமா, நான் ஆடமரமா வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பாமா? தப்பில்லடி, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கான வேகத்தை நம்ம எடுக்கணும், அதுக்கான மூளை இருக்கணும். எதுவுமே இல்லாம நீ இப்படி ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது, நீ தனியா இருந்து எப்படி கஷ்டப்படுவேன். இங்க பாருடி, நான் தனியா இருக்கிறத நினைச்செல்லாம் கஷ்டப்படல, என் கூட அத்தை இருக்காங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்க, அவங்கள நான் பார்த்துப்பேன், நீ போறதா இருந்தா போய்கொடி அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. இங்க பாருடி, இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிட்டு இருக்காத, நீ எங்க போகணுமோ போய்க்கோ, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கறது இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா இந்த கதவை சாத்திக்கிறாங்க. எப்படி கதவை சாத்துறான்னு பாருங்கம்மா, இவ எல்லாம் பொழைக்கிறதுக்கு அர்த்தமாவ பேசுறா, இவ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு தான் கடுப்பா இருக்குது, இவங்க கிட்ட பேசி மனசெல்லாம் வெறுத்து போச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல காவேரி, இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது, இந்த வீட்டுல நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது, அந்த தப்பெல்லாம் சீக்கிரமா சரி பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையா வரும்னு எனக்கு தோணுது காவேரி அப்படின்றாங்க. என்ன சொல்ற காவேரி, என்ன சொல்றீங்க விஜய், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த வீட்டுல ஏதோ பேய் இருக்கிற கதையை சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா காவேரி, இந்த வீட்டுல அதை விட மோசமான ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாத்தியா, அந்த அன்பை தான் சொல்றேன். என்னங்க உங்க சித்தப்பாவா சொல்றீங்களா? அவன்லாம் சித்தப்பாவா? அவனாலதான் இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை உண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னமோ பண்றான்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பண்றான்னு மட்டும் எனக்கு தெரியல. அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. இங்க பாரு காவேரி, அவனை நான் ஒரு வழி பண்ணதான் போறேன், ஏதாச்சும் பண்ணான்னு மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனை என்ன பண்ணுவான்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவனை ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது கல்யாணி இருந்துட்டு, என்ன விஜய் பேசிட்டு இருக்க, என்னமோ சும்மாவே விட மாட்டேன், என்னென்னமோ பேசிட்டு இருக்க, இவ ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாளா, இத எங்ககிட்டலாம் இந்த மாதிரி பேசாத செய்யாதன்னு சொல்லி கொடுக்குறாளா இவ? இங்க பாருங்க பாட்டி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், காவேரி மேல எந்த தப்புமே இல்லை, எதுக்காக காவேரி இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க, யார் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்றது பேச சொல்லி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது கல்யாணி இருந்துட்டு, இங்க பாருடா, உன்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாத, உன்னோட பாட்டி உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்து எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், ஆனா இனி என்ன யோசிச்சு பாக்குறியா, இப்ப வந்த பொண்டாட்டிக்காக இவ்வளவு எல்லாம் பேசுறியே, எனக்கு கொஞ்சமாவது
பேசலாம் இல்லடா, நீ பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கோ, நான் வேண்டாம்னுலாம் சொல்லல, அதுக்காக வளர்த்தவங்களை இப்படியெல்லாம் போட்டு மிதிக்காதடா அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, உங்களை தூக்கி போட்டாலாம் நான் மிதிக்க கிடையாது, நீங்க பேசுறதெல்லாம் கேட்க என்னால சகிக்க முடியல, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா, அந்த ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா நீங்க ஒதுங்கி நின்றுங்க, அதை நீங்க எதிர்க்கணும்னு நினைக்காதீங்க. அந்த விஷயம் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு காவேரி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க காவேரி இப்படியெல்லாம் நடத்தலாமா? காவேரியை இப்படியெல்லாம் நடத்தினா எனக்கு கஷ்டமா இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க விஜய், அவங்க பாட்டி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பண்றதெல்லாம் நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன் பாட்டியை. இங்க பாருங்க பாட்டி, நான் உங்களை பிரிக்கிறதுக்காக, அதாவது உங்களையும் உங்க பேரனையும் பிரிக்கிறதுக்காகலாம் நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சது கிடையாது. ஆனா நீங்க தான் என்னையும் விஜயும் பிரிச்சிடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னாலாம் எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்காதுன்னு நான் சொல்றேன் அப்படின்றாங்க. இங்க பாருடி, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதடி, என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் நானு? உங்க 2 பேரையும் பிரிக்கிறேன்னு நினைக்கிறியா? அங்க பாரு விஜய், நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட எப்படியெல்லாம் சொல்றானு. இங்க பாருங்க பாட்டி, நீங்க பேசுறத பார்த்தா எங்க 2 பேரையும் பிரிக்கிற மாதிரி தான் பாட்டி இருக்குது, அதனாலதான் அவ சொல்றா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், நீ எதுக்காகடா அவ பக்கமே பேசுற? அவ பக்கம் ஒரே பக்கமா பேசிட்டே இருக்கேடா, நீ ஒரு பக்கம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, இத்தனை வருஷமா வளர்த்த பாட்டியை மறந்துட்டியாடா? இங்க பாருங்க பாட்டி, உங்க மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, ரொம்ப பாசம் இருக்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா வராங்க. விஜய், என்னடா விஜய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க தாத்தா, பாட்டி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, அவங்க பண்றதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க, என்னையும் காவேரி பிரிச்சு வைக்கணும்னே நினைக்கிறாங்க போல அப்படின்றாங்க. நம்ம கல்யாணி இருந்துட்டு நினைக்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.